கூட வந்தாங்க என்ன அவனை கூட்டு போ. நன்றி மறப்பது நன்றே, அன்றே மறப்பது அன்றே நன்று. புருவட்ட மாதிரி எழுகட்டு கூட்டு போயா. ஒரு இருக்கவன் வாழ வைக்கிறதுக்கு வழி இல்லை. இங்கே ஒரே குடியேற்றோட தான் வாழி ஓடி வேலையும் போட சொல்லுவாங்க. மக்களுக்கு அநியாயம் அப்படித்தான். இந்த கோயிலில் ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபா லஞ்சம் வாங்குதான். அவன் ஒரே குடியேற்ற வேண்டிதான். இந்த கோட்டி கோயிலில் ஒரே அந்த தண்ணி இல்லைன்னா குடிக்க முடியும். தண்ணி இருக்க தண்ணியை குடிக்க வேண்டிய அவன் பேதியாக வருது. தண்ணி இருக்க தண்ணியை குடிக்க வேண்டிய அதுதான் முக்கியம். சரி, தண்ணியே கொண்டு வரது சாப்பாடாயா ஆக்காவிட்டா. ஏன் குழாயோட உங்களை இருக்கவன பூரா கொண்டுருவான் போது கொண்டு தண்ணி இருக்க தண்ணி இது வரைக்கும் குடிக்க இல்லை. பேதியாக இருந்துச்சு குடிக்க வேண்டிய இருக்க தண்ணியா பேதியாக வருது உங்களுக்கு. இன்னும் மானூர் தண்ணி வேணும், மாயிறு தண்ணி வேணும். ஆக்கம் ஏன் குழாய் போடவங்கள இருக்கணும் அப்புறம் கொண்டு வரட்டும் போட்டு ஏன் ஆக்கங்கட்ட உயிர். ஏன் நீங்களும் அட்டூழியை அப்படி தான் பண்ணுங்க, அவனும் அட்டூழியை அப்படி தான் பண்ணான். நீங்கள் 500 ரூபாய்க்கு ஓட்டு போட வாங்குறே, அவன் 500 ரூபாய்க்கு இந்த ஆட்டு போட தோணும். ஏன் உங்களுக்கு அரைவாய குத்தமே சொல்லக்கூடாது. நீங்களே ஒரு காணி பேராத்த எவனாவது காசு வாங்க ஓட்டு போடுது இல்லையா, அதை செய்யாம கரெக்டாக இருக்கும். ஹைகோர்ட்டு மக்களை மதிச்சா மக்களுக்கு ஹைகோர்ட்டு கவர்மெண்ட்டு கரெக்டாக செய்யும். மக்கள் ஓட்டு போட துட்டு வாங்க மாட்டேக்கான், கரெக்டாக எல்லாம் ஏறு வாங்காமனு அவன் எல்லாம் செய்வான். நீங்கள் ஓட்டு போடவங்கள என் பொண்டாட்டி 5 பேர் இருக்கான், என் மகன் 5 பேர் இருக்கான், என் மாமி 5 பேர் செத்து போனோன்னு காணா காட்டுது. அப்புறம் அவன் அப்படி தான் செய்வான். ஊரட்டா மாதிரி 7-8 என்ன போயிட்டா அங்கே என்னத்தை போயிட்டா செத்து போனான். 6 மாதம் கழிச்சு செத்து போனால் அவனுக்கு கணக்கு கொடுக்கும். இதெல்லாம் கட்சியை பற்றி பேசவே முடியாது. எடப்பாடி வர்றதோ திமுக வர்றதோ இல்லை. நீ அடுத்து எடப்பாடியாக வருவாங்க. ஏன் திமுக